இப்போ நான் பார்க்க போது வந்து லா ஆஃப் கிரைம்ஸில் வந்து நம்பர் 2 இது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பற்றி தான் பார்க்க போனோம். இது 5th செமஸ்டருடையது. ஸோ நான் வந்து ப்ராப்ளம் சொல்யூஷன் பற்றி சொல்லிட்டு வரோம். இது வந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ விவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா 5th செமஸ்டருடைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுடைய ப்ராப்ளம் அண்டு சொல்யூஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கிலீஷ்லேயும் சொல்லி தமிழ்லேயும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் கவனமாக கவனிச்சுட்டு வந்தீங்கன்னாவே இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இது எழுதலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A and B were aged and inform parents of C who throw them out of their house. A and B want to seek relief, advise them அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ ஏபின்றவர் வந்து உடல்நலம் குன்றியவர்களாக இருக்காரு, ரொம்ப வயதானவங்களாக இருக்காங்க. யாருடைய அப்பானா சி உடைய அப்பா. இப்போ அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியே அமைச்சிட்டார். யார் அமைச்சது? சி வந்து வெளியே அமைச்சிடார். இப்போ ஏபிக்கு வந்து நிவாரணம் பெற விரும்புகிறார். இப்போ அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள் அப்படின்னு கூறுறாங்க. அப்போ இங்கிலீஷில் என்ன பார்க்கலாம்னா, இஷ்யூ வந்து வெதர் சி ஆஸ் an obligation to maintain A and B எஸ் அப்படின்னா, அதாவது ஏ மற்றும் பியை பராமரிக்க சிக்கு கடமை உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கடமை உள்ளது. ரெண்டாவது வந்து கேன் ஏ அண்ட் பி ஆர் என்டைட்டில் டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் சி அப்படின்றாங்க. எஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா சியிலிருந்து ஏ மற்றும் பிக்கு பராமரிப்புக்கு உரிமை பெற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக உரிமை பெற முடியும். மூன்றாவது, வெதர் ஏ அண்ட் பி சீக் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 125 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா ஏ மற்றும் பி பிரிவு 125 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடின் கீழ் நிவாரணம் பெற வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், பெற வேண்டும். அதன் கீழே அப்போது ரூல் என்னென்னா, செக்ஷன் 125D ஆஃப் த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதனுடைய எதை வச்சு நம்ம பண்ணலான்னா, 1973 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 165Dன்னு கீழே அப்பாவுக்கு அம்மாவுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அப்படின்றது தான் அது கீழே கொடுத்துருக்காங்க குற்றப்பிரிவுகள். அப்போ இந்த அப்ளிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திஸ் ப்ராப்ளம் இஸ் ரிலேட்டட் டு த ஆர்டர் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வைஃப்ஸ், சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ். எவ்ரி ஹஸ்பண்ட் ஹஸ் ஏ moral and legal duty to maintain his wife, children and parents so long as they are enabled to maintain them செல்வஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து மனைவி, குழந்தைகள் மற்றும் பெற்றோரை பராமரிக்கும் உத்தரவு தொடர்பான ஒவ்வொரு கணவனும் தன் மனைவி, குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் தாங்களே பராமரிக்க முடியாத வரை அவர்களை பேணுவது தார்மீக மற்றும் சட்டப்பூர்வமான கடமையாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது செக்ஷன் 125 ப்ரொவைட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் வைஃப், சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். செக்ஷன் 125D ஆஃப் த கோட் ப்ரொவைட் தட் இஃப் எனி பர்சன் ஹேவிங் சஃபிஷியன்ட் மீன்ஸ் நெக்லெக்ட் ஆர் ரெஃப்யூசஸ் டு மெயின்டைன் his father and mother, unable to maintain himself or herself, a magistrate may, upon proof of such neglect or refusal, order such person to make a monthly allowance for the maintenance of father or mother as such magistrates thinks fit, and to pay the same to such person as the magistrates may from time to time direct அப்படின்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பிரிவு 125 வந்து மனைவி, குழந்தைகள் மற்றும் பெற்றோரின் பராமரிப்புக்கு வழங்குகிறது. சட்டத்தின் 125வது டி பிரிவு போதுமான வசதிகளை கொண்ட எந்த ஒரு நபரும் தனது தந்தை அல்லது தாயை புறக்கணித்தால் அல்லது பராமரிக்க மறுத்தால் தன்னைத்தானே பராமரிக்க முடியாது என்று வழங்குகிறது. ஒரு மாஜிஸ்ட்ரேட் அத்தகைய புறக்கணிப்பு அல்லது மறுப்புக்கான ஆதாரத்தின் பேரில் அத்தகைய நபருக்கு மாஜிஸ்ட்ரேட் பொருத்தமாக கருதும்படி தந்தை அல்லது தாயின் பராமரிப்புக்காக மாதாந்திர உதவித்தொகையை வழங்குமாறு உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ அவங்களால முடியல, தன்னை சுயமாக பார்த்துக்க முடியல அப்படின்னா மாதம் ஒரு தொகையை வந்து கொடுக்கணும். யார் பிள்ளை வந்து அப்பா அம்மாவுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு இல்லை ஒய்ஃபுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 125D வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 இது சொல்லியிருக்கு, சட்டம் வந்து சொல்லியிருக்கு. அதில் ஒரு கேஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டாக்டர் விஜயா மனோகர் ஆர்பெத் வெர்சஸ் காஷிரோவோ Rajaram Savagi, All India Report 1987, Supreme Court 110. It has been held that the parents can claim maintenance from daughters, even married daughters, who have to record mean to support their parents are bound to provide maintenance to their parents. It has been observed that an application under Section 125(1)(d) of Criminal Procedure Code 1973 by a father claiming maintenance from his married daughter is perfectly maintained
மெயின்டனபிள் அப்படின்றாங்க. அப்படின்னா இதை போன்ற இன்னும் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டாக்டர் விஜய மனோகர் அர்பத் எதிராக காஷிரா ராஜாராம் சவாய் வந்து ஏஐஆர் 1987 சுப்ரீம் கோர்ட் 110 பெற்றோர்கள் மகளிடமிருந்து பராமரிப்பு கோரலாம். திருமணமான மகள்கள் கூட பெற்றோருக்கு தேவையான பராமரிப்பு வழங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 இன் பிரிவு 125(1)D இன் கீழ் ஒரு தந்தை தனது திருமணமான மகளிடமிருந்து பராமரிப்பை கோரும் விண்ணப்பம் முற்றிலும் பராமரிக்கத்தக்கது என்பது கவனிக்கப்பட்டது. அப்போ வந்து ஒரு புள்ள தான் கவனிக்கணுன்றது கிடையாது, மகள் இருந்தாலும் மகளும் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் வந்து கூறுது. அதாவது சட்டத்தில் வந்து இதுக்கும் இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து 125(1)D வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பையன் மட்டும் கவனிக்கிறதுல மகளும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது கேஸ்ல என்னன்னா மகேந்திர குமார் கைக்வாட் வெர்சஸ் குலோபாய் 2001 CRI LJ 2111 Bombay 20. It has been held that one of the argument of the respondent son against the applicant mother was that the parent had not discharged their duties towards him properly and therefore they had fortified their right to claim maintenance from him. The court however ordered him to pay maintenance. அப்படின்னா மகேந்திர குமார் கெய்க்வாட் விசஸ் குலோபாய் 2001 கிரிமினல் JLJ 211 பாம்பே 20 விண்ணப்பிப்பதற்கு தாய்க்கு எதிராக பதிலளிக்கும் மகனின் வாதங்களில் ஒன்று, பெற்றோர்கள் அவரிடம் தங்கள் கடமைகளை சரியாக செய்யவில்லை அதனால்தான் என்று கூறப்படுகிறது. அவரிடமிருந்து பராமரிப்பை கோருவதற்கான உரிமையை அவர்கள் இழந்தனர். எவ்வாறாயினும் உடனடி பிரச்சனையில் மகன் அல்லது மகளுக்கு பராமரிப்பு செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது எப்படி இருந்தாலும் இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை என்ன சொல்லியிருக்குன்னா son or daughter as a moral and statutory obligation to maintain their parents A and B. The parents A and B are entitled to maintenance from their son. They can seek relief under section 125 criminal procedure code அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவதுனா எவ்வாறு இருந்தாலும் அந்த வந்து மகனோ இல்லை மகளுக்கோ பராமரிப்பு செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவர்களின் பெற்றோர்கள் A மற்றும் B ஆகியோரை பராமரிக்கும் தார்மீக மற்றும் சட்டப்பூர்வ கடமை உள்ளது. அவர்கள் பிரிவு 125 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடின் கீழ் நிவாரணம் பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் முடிச்சிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போலாங்க. ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா A was arrested by the police and kept in illegal custody for 7 days. What are the remedies available against a police officer who kept A in illegal custody அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா A வந்து காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு 7 நாட்கள் வந்து சட்டவிரோத காவலில் வச்சிருக்காங்க. ஸோ காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன பரிகாரம் உள்ளது? ஏஐ சட்டவிரோத காவலில் வைத்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இஷ்யூவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெதர் த கஸ்டடி ஆஃப் ஏ பை த போலீஸ் இஸ் இல்லீகல் அப்படின்றாங்க. எஸ், என்னன்னா காவல்துறை காவலில் வைத்திருப்பது சட்டவிரோதமா அப்படின்னு கேட்டோன்னா ஏ வச்சிருக்காங்களா அது சட்டவிரோதம்னா ஆமாம் சட்டவிரோதம் தான். ரெண்டாவது வந்து என்னன்னா வெதர் ஏ இஸ் என்டைட்டில் டு பி ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் த கோர்ட் அப்படின்னா எஸ். அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்த ஏஇக்கு உரிமை உள்ளதா அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக உரிமை உள்ளது. மூணாவது கேன் ஏ கிளைம் டேமேஜ் ஃபார் இல்லீகல் கஸ்டடி அப்படின்னா எஸ் பண்ண முடியும். அதாவது ஏ வந்து சட்டவிரோத காவலில் இழப்பீடு கோர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கோர முடியும் அப்படின்றாங்க. அப்போது ரூல் என்ன ரூல் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா செக்ஷன் 57 ஆஃப் த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 ஆர்டிகல் வந்து 226 and 32 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த 2 செக்ஷன் தான் யூஸ் பண்ண. சட்டவிரோதமாக ஒருத்தரை கொண்டு போய் காவலில் நீங்கள் வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எதிராக கேஸ் போடலாம், ஃபைல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அப்போ என்ன டேமேஜ் எது கீழே நம்ம பண்ணணும்னா கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 கீழே தான் செக்ஷன் 57 தான் நீங்கள் பதிவு பண்ணணும். அது மட்டும் இல்லை ஆர்டிகல் 226 and 32 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து அதையும் நீங்கள் பதிவு பண்ணலாம் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னென்னா அதாவது ஏ பிரிவு வந்து 57வது குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் 2226 மற்றும் 32 பிரிவுகள் இது ரெண்டும் கீழே வரும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது விண்ணப்பம் அப்ளிகேஷன் பார்க்கும்போது திஸ் ப்ராப்ளம் இஸ் ரிலேட்டட் டு த ரைட் ஆஃப் த அரஸ்டட் பர்சன். த அரஸ்டட் பர்சன் ஹேஸ் சம் ரைட்ஸ் அண்டர் த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அண்ட் சம் ரைட்ஸ் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றாங்க. அப்படின்னா அப்ளிகேஷன் என்ன இந்த பிரச்சனை கைது செய்யப்பட்டவருடைய உரிமை தொடர்பானது.
கைது செய்யப்பட்ட நபருக்கு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் சில உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சில உரிமைகளும் உள்ளன. அப்போ கைது செய்யப்பட்ட நபர் 24 மணி நேரத்திற்கு மேலாக காவலில் வைக்கப்படக்கூடாது. கைது செய்யப்பட்ட இடத்திலிருந்து மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு செல்லும் பயணத்திற்கு தேவையான நேரம் தவிர பிடிவாரண்ட் இல்லாமல் கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்திற்கு மேல காவலில் வைக்கக்கூடாது. முழுமையடையாத விசாரணையை 24 மணி நேரத்திற்குள் முடிக்க முடியாவிட்டால் பிரிவு 167 கிரிமினல் ப்ரொசீஜரின் படி போலீஸ் காவலுக்கான விண்ணப்பத்துடன் விசாரணை அதிகாரி அவரை மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ அதாவது பர்சன் அரெஸ்டட் நாட் டு பி டிடைன் மோர் தென் 24 hours 24 மணி நேரத்துக்குள்ள எங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கணும். வந்து நான் கைது செஞ்சிருக்கோம் இந்த கேஸுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் நிற்க வைக்கணும். ஸோ நோ போலீஸ் ஆஃபீஸர் ஷால் டிடைன் இன் custody a person arrested without warranty for a longer period than 24 hours exclusive of the time necessary for the journey from the place of arrest to the magistrate court. In case of incomplete investigation cannot be completed within the period of 24 hours, the investigation officer அப்போது அதாவது இன் கேஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் cannot be completed within the period of 24 hours, the investigation officer should produce him before the magistrate with an application for police remand as per section 167 criminal procedure அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்போது இதுக்கு ஒரு கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கேஸ்லானா, அதாவது 24 மணி நேரத்துக்குள்ளே மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போய் விட்டுடணும். இதில் என்ன கேஸ்லானா, ஷரீஃப் பாய் வெர்சஸ் அப்துல் ராகிக் ஆல் இந்தியா ரிப்போர்ட் 1961 பாம்பேல 42 if a police officer failed to produce an arrested person before a magistrate within 24 hours of the arrest, he shall be held guilty of wrongful detention அப்படின்னாங்க. அதாவது இதில் ஒரு விசாரணை கொடுத்துருக்காங்க. என்ன விசாரணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெரீப்புக்கு எதிராக அப்துல் ஷாக் AIR 1961 form 42 கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்திற்குள் மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்த காவல்துறை அதிகாரி தவறினால் அவர் தவறான தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட குற்றவாளியாக கருதப்படுவார் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அதிலே வந்து இன்னொரு கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, டிஜி அண்ட் ஐஜி ஆஃப் போலீஸ் வெர்சஸ் பிரேம் சாகர் 1999 5 SCC 700, the Supreme Court has strongly argued upon the state that its police authority to ensure that the constitutional and legal requirement to produce an arrested person before the judicial magistrate within 24 hours of the arrest be scrupulously observed. This healthy provision enables this magistrate to keep check over the police investigation, and it is necessary that the magistrate should try to enforce this requirement, and where it is found disobeyed கம் ஹெவிலி அப்பான் த போலீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அடுத்த கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டிஜி மற்றும் ஐஜி ஆஃப் போலீஸ் வெர்சஸ் பிரேம் சாகர் 1999 5 SCC 700 கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்திற்குள் நீதித்துறை மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்துவதற்கான அரசியலமைப்பு மற்றும் சட்ட தேவைகளை அதன் காவல்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடுமையாக வலியுறுத்தியுள்ளது. யாரு? டிஜிஐஜி அந்த கேஸில் சொல்லியிருக்கு. கைது செய்யப்பட்டதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த ஆரோக்கியமான ஏற்பாடு மஜிஸ்ட்ரேட்டுகளுக்கு காவல்துறை விசாரணையை கண்காணிக்க உதவுகிறது மற்றும் இந்த தேவையை அமல்படுத்த மாஜிஸ்ட்ரேட் முயற்சி செய்ய வேண்டும் மற்றும் அது கீழ்ப்படியவில்லை எனில் காவல்துறை மீது அதிக அளவில் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த மாதிரி சில இன்னும் நிறைய இந்த மாதிரி வரணும். கம் ஹெவிலி அப்பான் த போலீஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. டிஸ்ஒபேவாக பண்ணாங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது, மேலே ஏறி வரணும், ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உடனடி பிரச்சனையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த கஸ்டடி ஆஃப் த பை த போலீஸ் இஸ் இல்லீகல் பிகாஸ் ஹி வாஸ் டிடைன்ட் ஃபார் 7 days வித்தவுட் ப்ரொடக்ஷன் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட். ஸோ ஏ கேன் கிளைம் டேமேஜ் ஃபார் இல்லீகல் கஸ்டடி அப்படின்னாங்க. அப்போ என்னன்னா, உடனடி பிரச்சனைகளை வந்து மேஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்தாமல் 7 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்ததால் ஏவை காவல்துறை காவலில் வைத்திருப்பது சட்டவிரோதமானது. ஒரு சட்டவிரோத காவலில் இழப்பீடு கோர முடியும் அப்படின்னு சொல்லி இது முடிச்சிருக்காங்க. அடுத்தது 3வது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.
அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஏ அண்ட் அக்யூஸ்ட் இன் எ கேஸ் டயட் பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட் வாஸ் ரெண்டட், வாட் வில் ஹேப்பன் டு த கோர்ட் ப்ரொசீடிங் இன் திஸ் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏ வந்து ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர், தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்பு இறந்து விட்டார். அப்போ இந்த வழக்கில் நீதிமன்ற நடவடிக்கைகள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து அதுக்கு வெதர் டெத் ஆஃப் அக்யூஸ்ட் அபேட் த கோர்ட் ப்ரொசீடிங் அப்படின்னா எஸ், குற்றம் சாட்டப்பட்டவரின் மரணம் நீதிமன்ற நடவடிக்கைகளை தடுக்கிறதா அப்படின்னா ஆமாம் தடுக்குது. இஸ் தேர் எனி ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு அபேட்மெண்ட் ஆஃப் கேஸ்? நோ. அப்போ வழக்கை குறைப்பது தொடர்பாக ஏதேனும் குறிப்பிட்ட விதி உள்ளதா அப்படின்னா நோ அப்படின்னு எதுவும் விதி கிடையாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதனுடைய செக்ஷன் 394 அப்பீல் அந்த கோர்ட்டுபடி 394 ஆஃப் த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 கொடுத்துருக்காங்க. அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 394 மேல்முறையீடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ திஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் இஸ் ரிலேட்டட் டு த அபேட்மெண்ட் ஆஃப் கேஸ். அபேட்மெண்ட் மீன்ஸ் டு புட் அன் எண்ட். த ஆப்ஜெக்ட் of the criminal proceeding is to punish the accused on this conviction of any offences. The criminal proceeding come to an end on the death of the accused, as their continuous thereafter is fruitless and meaningless. This position being self-evident that the code has not made any specific provision regarding the abatement of criminal proceeding after the death of the accused person. அதில் என்ன கொடுத்துருக்காங்க தமிழில் பார்த்தீங்கன்னா, அதாவது 1973 இந்த பிரச்சனை வழக்கு தணிப்பது தொடர்பானது. இந்த ப்ராப்ளம் வந்து என்னென்னா, பிரச்சனை எப்படி தணிக்கிறது அது தொடர்பானது. குறைத்தல் என்றால் முற்றுப்புள்ளி வைப்பது. கிரிமினல் நடவடிக்கைகளின் நோக்கம் குற்றம் சாட்டப்பட்டவரை எந்த குற்றத்திலும் தண்டிக்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவரின் மரணத்தில் குற்றவியல் நடவடிக்கைகள் முடிவடைகின்றன. அதன் பிறகு அவர்களின் தொடர்ச்சி பயனற்றதாகவும் அர்த்தமற்றதாகவும் இருக்கும். குற்றம் சாட்டப்பட்ட நபரின் மரணத்திற்கு பிறகு குற்றவியல் நடவடிக்கைகளை தணிப்பது தொடர்பான எந்த குறிப்பிட்ட ஏற்பாடுகளையும் கோர்ட் செய்யவில்லை என்பது இந்த நிலைப்பாடு தெளிவாக தெரிகிறது. ஏன்னா அவனை வச்சு தான் கேஸே நடக்குது. பட் அவனே இறந்துட்டான் அப்படின் போது அந்த இடத்துல என்ன குற்றம் இருக்க போது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. உதாரணமாக ஒரு கேஸ்ல கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் trying the first accused person in the Delhi gang rape case as abated proceeding against one of them, Ram Singh, as he died at the Tihar jail here on 11/3/2014 வந்து இந்த கேஸ் நடந்திருக்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸாம்பிள் டெல்லி கூட்டு பலாத்கார வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 5 பேரை விசாரிக்கும் விரைவு நீதிமன்றம் அவர்களில் ஒருவரான ராம் சிங், அது வந்து 11/3/2014 அன்று தீகார் சிறையில் இருந்ததால் அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் நிறுத்தியது. அவருக்கு நிறுத்திச்சுன்னா, இப்போ ஒரு டெல்லி கிரைமோ என்னமோ ஒரு சீரீஸ் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் அப்படியே வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அதில் ராம்சிங் இறந்ததையும் கொடுத்துருக்காங்க. அதில் அது ஒரு தடவை நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஷாம்லால் டைரக்டர் GS ஆட்டோ V ராஜ்குமார் அகர்வால், it has been held that when the accused die during the trial in automatically abate the shoot. However, the police complete its investigation as per 173 criminal procedure code and send the report to court அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா, அதாவது ஷாம்லால் இயக்குனர் வந்து GL ஆட்டோ எதிராக ராம்குமார் அவர்களால் விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர் இறந்துவிட்டார். அது தானாகவே வழக்கை தூண்டுகிறது. இருப்பினும் போலீசார் 173 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடின் படி விசாரணை முடிந்து தங்கள் அறிக்கையை நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள். குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு இறந்தவுடன் அவருக்கு எதிரான நடவடிக்கை குறைக்கப்படுகின்றன. இறந்த குற்றம் சாட்டப்பட்டவரின் சட்டப்பூர்வ வாரிசுகள் அவரது செயலுக்கு பொறுப்பல்ல. மனுதாரர் ஷாம்லால் தனது மகனின் செயலுக்காக வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, முடியாது. மற்றபடி விண்ணப்பத்தில் இருந்த அஜய்குமாருக்கு வேறு யாரும் சட்டப்பூர்வ வாரிசு இல்லை என்று குறிப்பிடப்படவில்லை. எனவே விசாரணை போது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் மரணம் வழக்கை குறைக்கும் மற்றும் சட்டப்பூர்வ வாரிசுகளின் மீது வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதாவது அண்டர் த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் when the accused died, the proceeding against him are abated. The legal heir of the deceased accused are not responsible for this act. Suppose இப்போ
அப்பா இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய குற்றம் வந்து தன்னுடைய பிள்ளைங்களுக்கோ தன்னுடைய வாரிசுகளுக்கோ போகுனா கண்டிப்பாக அதெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் லீகல் ஹேர் ஆஃப் த டீஸ்ட் அக்யூஸ்ட் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் for this act. Petitioner Shyamlal cannot be prosecuted for the act of his son. Even otherwise, in the application, it has not been mentioned that there was no other legal heir of deceased Ajay Kumar. Those the death of accused during trial proceeding will abet the case and legal heir cannot be prosecuted. So அவர் இறந்துட்டாருன்னா அதோட அந்த அவருடைய குற்றத்தை அதோட முடிச்சிடுவாங்களே தவிர தன்னுடைய லீகல் வாரிசோ தன்னுடைய சன்னையோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ப்ராசிக்யூட்டட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் proceeding in appeal under section 394, the position is slightly different. Section 394 provides that every appeal under section 377 or section 378 shall finally abate on the death of the accused. The provision of section 256 shall apply if there is death of the complaint. அப்படின்னா பிரிவு 394 கீழ் மேல்முறையீடு வழக்குகளில் நிலை சற்று வித்தியாசமானது. பிரிவு 394 பிரிவு 377 அல்லது பிரிவு 378 3 இருக்கு. இதன் கீழே வந்து ஒவ்வொரு முறையீடும் குற்றம் சாட்டப்பட்டவரின் மரணத்தில் இறுதியாக குறைக்கப்படும். புகார்தாரரின் மரணம் ஏற்பட்டால் பிரிவு 256 விதிகளில் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா when A the accused died the proceeding against him are abated. The legal heir of the deceased accused are not responsible for this act அப்படின்றாங்க. அப்படின்னா உடனடி பிரச்சனை ஏ குற்றம் சாட்டப்பட்டவர் இறந்தவுடன் அவர் மீதான வழக்குகள் குறைக்கப்படுகின்றன. இதை இறந்த குற்றம் சாட்டப்பட்டவரின் சட்டப்பூர்வ வாரிசுகள் அவரது செயலுக்கு பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்லாக முடிக்கிறாங்க. அப்போ தந்தை குற்றம் செஞ்சாருன்னா அது வந்து மகனுக்கான அது அப்படியே தொடரும் கிடையாது. அவர் திடீர்னு இறந்துட்டாரு, கோர்ட்ல இறந்துட்டாரு, இல்ல உள்ள அதாவது ஜெயில போய் இறந்துட்டாரு அப்படின்னாலும் அவருடைய குற்றத்துக்கு மகன்கள் வாரிசெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a policeman entered into a B house without warrant and searched the premises. He seized some material illegally. What remedy is available to B suggest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏ வந்து ஒரு போலீஸ்காரர். அவர் என்ன பண்றாரு, பியினுடைய வீட்டிற்கு வாரண்டே இல்லாமல் நுழைந்து வளாகத்தை சோதனை செய்தார். அவர் சட்டவிரோதமாக சில பொருட்களை கைப்பற்றினார். பிக்கு என்ன பரிகாரம் உள்ளது பரிந்துரைக்கவும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்போ இஷ்யூ என்னன்னா கேன் ஏ என்டர் இன்டு பி ஹவுஸ் without warrant and search அப்படின்னா yes. Whether search seize by A is valid no. Whether illegal search and seize invade fundamental rights yes. அதாவது ஒன்றும் இல்லை, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆணை மற்றும் தேடுதல் இல்லாமல் பியின் வீட்டிற்குள் ஏ நுழைய முடியுமா, போலீஸார் வந்து எந்த வாரண்ட்டுமே இல்லாமல் உன்னால் நுழைய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நுழைய முடியாது. ரெண்டாவது வந்து ஏயில் தாக்குதலின் செல்லுபடியாகுமா, அதாவது அவங்க உள்ள போய் தாக்குதல் செஞ்சது செல்லுபடி ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக செல்லுபடி ஆகாது. 3வது சட்டவிரோதமான தேடுதல் மற்றும் கைப்பற்றுதல் அடிப்படை உரிமையை ஆக்கிரமிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கப்படும் தானே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த என்ன செக்ஷன் யூஸ் பண்ணலாம்னா செக்ஷன் 165 ஆஃப் த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 பிரிவு 165 செக்ஷன் 125 அதை வந்து நம்ம இதில் பதிவு பண்ணலாம். அப்போ இதில் என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருங்க, திஸ் ப்ராப்ளம் இஸ் ரிலேட்டட் டு த எஃபெக்ட் ஆஃப் இல்லீகல் சர்ச். இல்லீகல் சர்ச் வந்து எஃபெக்ட் பண்ணுறது. ஸோ செக்ஷன் 165 authorized an officer in charge of a police station or a police officer to make a search without warrant. Section 165 of the code lays down various steps to be followed in making a search. The recording of reason under section 165 does not confer on the officer jurisdiction to make a search, though it is a necessary condition for making a search. Non-compliance with mandatory provision would affect prosecution case and vitae trial. The recording of reason is an important step in the matter of search, and to ignore the material part of the provisions governing search அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து சட்டவிரோத தேடுதலின் விளைவு தொடர்பானது. பிரிவு 165 காவல் நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி அல்லது காவல்துறை அதிகாரி வாரண்ட் இல்லாமல் தேடுவதற்கு அதிகாரம் அளிக்கிறது. சட்டத்தின் 165 பிரிவு சட்டத்தின் 165 பிரிவில் பின்பற்ற வேண்டிய பல்வேறு படிவுகளை கூறுகிறது. பிரிவு 165 கீழ் உள்ள காரணங்களை
பதிவு செய்வது தேடுதல் நடத்துவதற்கு தேவையான நிபந்தனை ஆகும். தேடுதல் விஷயத்தில் முக்கியமான படி மற்றும் அதை புறக்கணிப்பது என்பது சட்டவிரோத தேடலை நிர்வகிக்கும் விதிகளின் முக்கிய பகுதியை புறக்கணிப்பதாகும் அப்படின்னாங்க. அப்போ இல்லீகல் சர்ச் வந்து the search will be illegal when it is in contravention of section 100 and 165 of the code. This is a search which is not carried out in according with the provision of the code of criminal procedure would be treated as illegal search. Illegal search may be resisted. Even if the search is illegal, it does not vitiate trial. Mangudi versus State All India Report 1971, Madras 275. If the search is not carried out strictly in accordance with the safeguard indicated and in violation of the procedural prescription, anything recovered has to be returned அப்படின்றாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோர்ட் பிரிவு வந்து 100 மற்றும் 165 முரணாக இருக்கும்போது தேடுதல் சட்டவிரோதமானது. ரெண்டுத்துக்குமே முரணாக இருக்கும்போது தேடுதலும் சட்டவிரோதம். எனவே குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிகளின்படி மேற்கொள்ளப்படாத தேடுதல் சட்டவிரோத தேடுதலாக கருதப்படும். சட்டவிரோதமான தேடுதல் தடுக்கப்படலாம். தேடுதல் சட்டவிரோதமானதாக இருந்தாலும் அது விசாரணை தடுக்காது. மாங்குடி விசஸ் ஸ்டேட் AIR 1971, மெட்ராஸ் 275 குறிப்பிட்டுள்ள பாதுகாப்பு விதிகளின்படி கண்டிப்பாக தேடுதல் மேற்கொள்ளப்படாவிட்டால் மற்றும் நடைமுறை பரிந்துரைகளை மீறினால் மீட்கப்பட்ட எதையும் திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அடுத்தது வந்து ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் ரெஹ்மான் ஆல் இந்தியா ரிப்போர்ட் 1960, சுப்ரீம் கோர்ட் 210. It has been held the search under the Central Excise and Sales Tax Act to which section 165 criminal procedure is applicable must be conducted after complying with the condition imposed by section 165 criminal procedure code. Under contravention of section 165 of the code made the search illegal அப்படின்றாங்க. அதாவது ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் ரெஹ்மான் ஆல் இந்தியா ரிப்போர்ட் 1916, சுப்ரீம் கோர்ட் 210, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பிரிவு 165, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் விதித்துள்ள நிபந்தனைகளுக்கு இணங்க பிரிவு 165 CRPC பொருந்தக்கூடிய மத்திய கலால் மற்றும் விற்பனை வரி சட்டத்தின் கீழ் தேடுதல் நடத்தப்பட்டது மற்றும் சட்டத்தின் 165வது பிரிவின் மீறல் தேடுதலை சட்டவிரோதமாக்கியது. அந்த வாரண்டி வாங்கி அவங்க வந்து சர்ச் பண்ணியிருந்தாங்க. சர்ச் வாரண்டி வாங்கி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை மீறி அவங்க அதை வாங்காமல் சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சட்டத்தின்படி அது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த உடனடி பிரச்சனையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் cannot enter into the B house without warrant of search and seize. Search and seizures by A is illegal. An illegal search may be registered by A and anything recovered has to be returned அப்படின்றாங்க. அப்படின்னா கன்க்ளூஷனில் பார்த்தீங்கன்னா உடனடி பிரச்சனையிலே ஏயால் பியின் வீட்டிற்குள் தேடுதல் மற்றும் கைப்பற்றுவதற்கான உத்தரவு இல்லாமல் நுழைய முடியாது. ஏ மூலம் தேடுதல் மற்றும் கைப்பற்றுதல் சட்டவிரோதமானது. அப்போ ஒரு சட்டவிரோத தேடுதல் ஏயில் எதிர்க்கப்படலாம் மற்றும் மீட்கப்பட்ட எதையும் திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சுக்காங்க. அப்புறம் என்னன்னா, நீங்கள் எந்த போலீஸ் உள்ளே வராங்கன்னா 165 கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 படி ஒரு சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு தான் ஒரு வீட்டுக்குள்ளே போக முடியும். அப்படி இல்லாமல் அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்கள் கேட்கலாம், செக்ஷன் 165ல் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 படி நீங்கள் வாரண்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். இதுதான் மொத்தம் 4 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இதை ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.